அடுத்ததாக கடகராசி. ஸோ இந்த கடகராசிக்கு வந்து இதனால் லாபத்துல இருந்து அப்புறம் இப்போ குரு வந்து 12ஆம் இடம் வர. ஸோ இந்த குருவின் பயிற்சியும் ராகு கேதுவினுடைய பயிற்சியும் எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு கேது வர, 8ஆம் இடத்துக்கு ராகு வர. ஸோ இந்த பயிற்சி எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு? கடகராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே கொஞ்சம் ரொம்ப உஷாரான ஆளுங்க தான். ஸோ பட்டும் படாமையுமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலே இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் தான் அவங்கெல்லாம். அது புனர்பூசமாக இருக்கட்டும், பூசமாக இருக்கட்டும், ஆயில்யமாக இருக்கட்டும். இதில் அதிகமாக கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். புனர்பூசம் வந்து கொஞ்சம் ஐயோ பாவம்லாம் பார்க்குறவங்க. பூசம் வந்து சோம்பேறி. ஆனால் இதுவும் இப்படியும் இருக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்க மாட்டாங்க. இந்த கடகத்துக்கு வந்து ஒரு 2 மாத காலம் அவர் ஜென்மத்தில் வரார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் வருவார். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து கடகராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் தான். நமக்கு அஷ்டம சனி போயிடுத்து, 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா கூட 2ஆம் இடத்தில் கேத்து வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கார். நமக்கு வந்து 8ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து ராகு வரார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையே இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அட்வைஸ் நான் இந்த கடகராசிக்கு என்ன சொல்வேன்னா, உங்கள் பசங்க கடகராசியாக இருந்தால் கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் படிக்கிறேன் அப்படின்னா அனுப்பிச்சி விட்ருங்க. பக்கத்தில் வச்சுருந்தா நமக்கு ஏதாவது நம்மளுடைய வார்த்தைகள் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், அது தப்பாக தான் போகும். அண்ட் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்னா, தான் சொல்கிறத எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து உண்டு. அதனால் நம்மளுடைய பிடிவாதத்தினாலேயும் வீட்டில் சண்டைகள் கண்டிப்பாக வரும். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு 2ல் கேது 8ல் ராகு வரும்பொழுது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வீட்டில் வரத்தான் செய்யும். அது யாராக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், பசங்களுக்கு இடையே இருக்கலாம். அண்டு குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும்பொழுது வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வரும். நான் இப்போ தானே ப்ளம்பிங்க்கு செலவு பண்ணேன், இப்போ தானே நான் வந்து ஏசியை மாற்றினேன்லாம் நமக்கு வரும். ஸோ செலவு வந்தால் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா வேறு மாதிரி பெரிய ஏதாவது ஒரு செலவுகள் வரலாம். திருப்பி ஜென்மத்தில் வந்து குரு பகவான் உச்சபலம் பெற்றிருந்தாலும் ஜென்மத்தில் வரும்பொழுது தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நட்ஷெல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக உங்களுடைய பொருளாதாரத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ தேவையில்லாமல் வச்சுக்காதீங்க. வியாபாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா லோன்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ பேங்க்லேயே நம்மளை மிஸ்கைட் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மேனேஜருக்கு ப்ரமோஷன் வரணும்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக, நமக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா மேனேஜர்கிட்ட சொல்லுங்க உங்கள் ப்ரமோஷனுக்கு எங்களை ஸ்கேப் கோட் ஆக்காதீங்க அப்படின்ட்டுன்னு. இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 மாத காலம் ஐப்பசி கார்த்திகையில் ஏதாவது சின்னதாக உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. ஸோ ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் ஆலய வழிபாடு, மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் நாராயணியத்தில் இருக்கக்கூடிய அந்த தசகம்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்ல முடியலையா, வீட்டில் யாராவது படிக்கிறவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒரு தடவை நாராயணியம் வீட்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணலாம். அரியலூரில் வந்து கார்கோடேஸ்வரர் ஆலயம் இருக்குது. ராகு கேத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். நீங்கள் அங்கே போகலாம். கேத்து வந்து 2ல் வந்து நமக்கு இருக்கிறதுனால கார்கோடேஸ்வரர் ஆலயம் போகலாம். வைஷ்ணவா வந்து நான் சிவன் ஆலயம் போகலை அப்படின்னு சொல்கிறவங்க ராமானுஜருக்கு நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போகலாம், மேல்கோட் போகலாம், ஸ்ரீரங்கத்தில் போய் விளக்கேற்றலாம். சுவாமிக்கு ஐப்பசி மாதமும் இது வரும். ஸோ திருமேனிக்கு என்ன சாத்தணுமோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர இட் இஸ் நாட் அ பேட் டைம்.